Hi, hello viewers. நம்ம இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் வந்துட்டு பிளே ஆஃப் தாண்டி குவாலிஃபயர்ஸ்க்கே கொண்டு போயிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கேப்டனா வந்துட்டு இப்படி ஒருத்தர் இருக்கணும்டா, கேப்டன் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இந்தியன் டீம் வந்துட்டு வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமாக ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபோட்டோ கூட இல்லாமல் கேகேஆர் இருக்காங்க இல்லையா. ஸோ லாஸ்ட் சீசனில் ஜெயிச்ச அந்த வின்னிங் ஆனிவர்சரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, வின் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த செலிப்ரேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாமல் வந்துட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்றது ரொம்ப பெரிய சர்ச்சையை கிளப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசி இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஐபிஎல்ல விளையாண்ட சாய் சுதர்ஷனுக்கு இடம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கேப்டனாகவும் ப்ரூவ் பண்ணி ஒரு டீம் பிளேயராகவும் ப்ரூவ் பண்ண ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் அப்படின்றது கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐபிஎல் நிர்வாகத்தாலையும் பிசிசிஐயாலும் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கா இல்லையா, அவர் தொடர்ந்து புறக்கணிக்கிறது ஏன்? ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இந்திய டீமுடைய கேப்டனே வருவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சப்போர்ட்டோட வளம் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு வீரராக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இல்லையா, அது தொடர்ந்து வந்துட்டு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐ இருக்காங்க இல்லையா, பிசிசிஐ வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருடைய கான்ட்ராக்ட் அப்படின்றதே வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் டீமில் வந்து ஓரங்கட்டப்பட்ட அவர் கான்ட்ராக்டில் இருந்தே முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதனால் அதுக்கப்புறமா தலைவர் செஞ்ச சம்பவம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஹசாரே டிராஃபி, ரஞ்சி டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு, துலீப் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் லெவலில் உள்ளூர் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய 4 பெரிய டிராஃபிஸ் அப்படின்றதையும் சிங்கிள் ஹேண்டில் ஜெயிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் ஒரே வருஷத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் ஸ்ரேயஸ் ஐயரை ஒதுக்கவே முடியாது. அப்படி நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது பச்சையாக எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளே சங்கெடுத்து ஊதுற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்றத பச்சையாக வெளிப்படுத்தின மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை எடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் சாம்பியன்ஸ் டிராஃபிலையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போட்டு பொழந்து எடுத்திருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா வந்துட்டு 2024 சாம்பியன்ஸ் டிராஃபி இருக்கு இல்லையா, அதை வின் பண்ணுறதுக்கு ஸ்ரேயஸ் ஐயரும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொல்கத்தா அவங்களுடைய ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு பிளே ஆஃப்ஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறமா கேகேஆரையும் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் கப்பே வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பஞ்சாப்ல விளையாடும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஸ்ரேயஸ் ஐயருடைய அந்த பர்ஃபார்மன்ஸஸையாக இருந்தாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயருடைய டேலண்ட்டையாக இருந்தாலும் சரி பேசுகிறாங்க. பட் அந்த டைமில் கொல்கத்தாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே கம்பீர் இருந்ததுனால தான்ப்பா கொல்கத்தா ஜெயிச்சிச்சு, கம்பீர் இருந்ததுனால தான் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிரெடிட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீருக்கு தான் கிடைச்சிச்சே தவிர ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த அவமானப்படுத்துறதுடைய ஒட்டுமொத்த உச்சமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கப் வின் பண்ணி தந்த ஒரு கேப்டனை வந்துட்டு ஒரு டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் இருக்கு இல்லையா, பஞ்சாப் கூட ஸ்ரேயஸ் ஐயர் வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ப்பா. ஸோ அந்த டீமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் போய் உட்கார்ந்தது அப்படின்றது வந்துட்டு மரத்து மேலே பறவை உட்காரும் போது பல விழுந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதாச்சும் அவர் கேப்டன் ஆனோன்னே ஜெயிச்சதுக்கு ஃபுல் கிரெடிட்டும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி? இதோ பஞ்சாப்பை கையில் எடுத்திருக்காருல, பஞ்சாப் வச்சு ஜெயிச்சு காட்ட சொல்லுங்களேன், பஞ்சாப் டீமை வச்சு இதே மாதிரி விளையாட சொல்லுங்களேன், ஃபைனல் கூட்டு போய் கப்படிக்க சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேச்சுகள் பேசப்பட்டது அப்படின்னே சொல்லாரு. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாயின் மூலியமா பதில் அப்படின்றத சொல்லாமல் தன்னுடைய பிளேயிங் மூலியமா பதில் சொன்னாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன இந்த டீமை வச்சுக்கிட்டு வந்துட்டு பிளே ஆஃப் போய் காட்டு அப்படின்னு தானடா
என்னடா சொன்னீங்க, நான் ஃபைனலே போய் கப் அடிக்கிறேன் பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிக்கி பாண்டிங்கோட கை கோர்த்து பஞ்சாபை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு டேபிளில் கொண்டு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபயர் 1 விளையாடுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றதும் பஞ்சாப்க்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் விளையாடுறதோட மட்டும் இல்லாமல் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு டெஸ்ட் போட்டியிலையா இருந்தாலும் சரி, ஓடிஐ, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா தான் அவர் ப்ளே பண்ணியிருந்தாரு அப்படின்னு இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாட் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தாங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு. அவருடைய ரன்ஸ்லாம் அதில் தான் வந்துச்சு. அதனால தான் நாங்கள் அவரை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ப கட்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசிசிஐனுடைய தேர்வாளராக இருக்கக்கூடிய தலைமை தேர்வாளராக இருக்கக்கூடிய அகரகர் இருக்கார் இல்லையா, அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத்தனைக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மோடியோட கை குலுக்க மறுத்தது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை தாண்டி வந்துட்டு பிசிசிஐ கூட இருக்கக்கூடிய மோதல் இருக்கு இல்லையா, ஸ்ரேயஸ் ஐயரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரவுடி ஐயர் அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு கப் டைம், இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார் இல்லையா, மோடி வந்துட்டு எல்லா பிளேயர்ஸோடையும் கை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றது இருக்கும். அது ட்ரோலாக கூட ஒரு சில வீடியோஸ் அப்படின்றது ஷேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட மோடி வரும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் அதை வந்துட்டு கை கொடுக்க மறுத்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஏ இருக்கு இல்லையா, ஸோ இந்தியன் கிரிக்கெட் அணியினுடைய கிரிக்கெட் அணியுடைய கேப்டன் ஆவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாரு ஐபிஎல் அணிகள்லையும், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீம்லையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்ல எலிஜிபிளான ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு பேரை வந்துட்டு பாலிடிக்ஸ் ரீசனுக்காக வந்துட்டு பந்தாடுறது அப்படின்றது இந்தியன் டீமுக்கு தான் ரொம்ப பெரிய லாஸே தவிர அவருக்கு கிடையாது அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இவ்வளவு தடைகளையும் இவ்வளவு பாலிடிக்ஸையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அட்டகாசமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்படின்தான் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.